இந்திய ராணுவத்தின் பலம் பல மடங்கு உயர்வு. 800 கிலோமீட்டர் இலக்கை அசால்ட்டாக தாக்கும் பிரம்மோஸ். இந்திய எல்லை பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தும் வகையில் நீண்ட தூர இலக்கைகளை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட நவீன பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் பச்சை கொடி காட்டியுள்ளது. தற்போது இந்திய ராணுவத்திடம் 450 கிலோமீட்டர் வரை தாக்கும் ஏவுகணைகளை பயன்பாட்டில் உள்ளன. புதிய திட்டத்தின் மூலம் இது 800 கிலோமீட்டராக உயர்த்தப்படுகிறது. இந்த எதிரி நாட்டு எல்லைக்குள் வெகு தொலைவில் உள்ள இலக்குகளை இந்தியாவுக்குள்ளிருந்தே தாக்க வழிவகுக்கும். ஒளியை விட சுமார் 3 மடங்கு வேகத்தில் பாயும் திறன் கொண்டது. இதனால் எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காமல் இலக்கை சென்றடையும். மேம்படுத்தப்பட்ட வழிகாட்டுதல் அமைப்பு மூலம் நகரும் இலக்குகளை கூட துல்லியமாக கண்டறிந்து அளிக்கும். சமீபத்தில் ஈரான் இஸ்ரேல் மோதல்கள் மற்றும் மேற்காசிய பதற்றங்கள் நீண்ட தூர ஏவுகணைகளின் அவசியத்தை உலகிற்கு உணர்த்தியுள்ளன. இமயமலை பகுதிகள் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் இந்தியாவின் ஆதிக்கத்தை நிலைநாட்ட இந்த ஏவுகணைகளை பேருதவியாக இருக்கும். பிரம்மோஸ் ஏவுகணைகளின் பெரும்பாலான பாகங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுவதால் இது உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு பெரிய ஊக்கமாகும். பாதுகாப்பு அமைச்சகத்தின் உயர்மட்ட கூட்டம் வரும் சில நாட்களில் நடைபெறவுள்ளது. இதில் இந்த ஏவுகணைகளுக்கான அதிகாரப்பூர்வ ஆர்டர்கள் வழங்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சுகோய் 30 LKI போர் விமானங்களில் பொருத்தக்கூடிய 800 கிலோமீட்டர் ஏவுகணைகளின் சோதனைகளும் 2026ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளன.